நீங்களா? நீங்க எங்க இங்கிட்டு? என் புள்ள ஏதாச்சும் விளையாட்டு புள்ள தாயி, துடுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிருக்கோம். அதுக்கு போய் பிளஸர் வண்டி எடுத்துட்டு நீங்க இங்கிட்ட எல்லாம் வரலாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க பையனுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு. அவரை மேடை ஏறி பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நிஜமாவா தாயி? அவங்க வந்திருக்காங்க. ஐயோ, இத கேட்கும் போது எனக்கு உச்சியே குளித்து போச்சுமா. என்ன பண்ணுவேன்? கையும் ஓடல. முத்துவேலி, இங்க வாடா. இந்த மவராசு என்ன சொல்றத கேட்டியா? உன்னை மேடையில ஏத்தி பாட வைக்க போறாங்களா? நான் கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த மீனாட்சி அந்த புள்ள உருவுல வந்திருக்குடா. முத்துவேலி, இந்த புள்ள சொல்றது கேளியா? ஒத்துக்கியா? பாடுறேன்னு ஒத்துக்கியா? சொல்லியா? சரிம்மா. எங்க எங்க நான் சொல்றது கேளுங்க. எனக்கு மேடையில எல்லாம் பாட தெரியாதுங்க. இம்பிட்டு பேர் இருக்காங்க. நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லலையா? எனக்கு வேணாம், நான் வரேன். முத்துவேலி, இத பாரு, உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உன்னை பாட விடாம தடுக்குது. நீ எதை பத்தியும் நினைக்காம தைரியமா பாடு. சரியான பட்டி காட்டானா இருக்கான். இவன் என்னத்த பாட போறான்? காட்டு கத்து கத்த போறான். இதுக்கு ஆர்கெஸ்ட்ரா தேவையா? தம்பி, கீழே மைக் இருக்கு, எடுத்து கத்துங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. வெட்ட வெளி பொட்டல்ல பாடினா சுத்தி இருக்க 8 பட்டிக்கும் கேட்கும். இப்ப பாரு அண்ணா. ஒரு நாடோடி பூங்காத்து சிந்து படிக்கும். இது ஓடோடி ஊரெங்கும் தேனை தெளிக்கும். நீ கேளு தாய் போல நெஞ்சை இது தாலாட்டும். நாள்தோறும் பாலாட்டில் உன்னை இது நீராட்டும். வண்ண கிளியே, ஒரு நாடோடி பூங்காத்து சிந்து படிக்கும். இது ஓடோடி ஊரெங்கும் தேனை தெளிக்கும். வாய்க்காலில் காலை விட்டால் ஆழம் புரியும். மேலாக பார்த்து நின்றால் என்ன தெரியும்? வாய்ப்பாட்டை கேட்ட பின்னால் என்னை புரியும். கேட்காமல் கதை அளந்தால் என்ன தெரியும்? என்னுடைய பாட்டுக்குள்ளே மண்ணின் மனம் வீசிடும். முத்தமிழில் மூடி வைத்த சொத்துக்களை பேசிடும். பாட்டெடுத்தா பட்ட மரம் பூ பூத்திடும். மலை பாறைகளும் வாய் வெடிச்சு நீர் வார்த்திடும். வடமூரார்தான் பாராட்டும் பாட்டாளி நான். ஒரு நாடோடி பூங்காத்து சிந்து படிக்கும். இது ஓடோடி ஊரெங்கும் தேனை தெளிக்கும். கல்யாணம் காட்சிக்கென்று பாட்டு இருக்கு. கூத்தாடும் மேடைக்கென்று பாட்டு இருக்கு. தைப்பொங்கல் தீ விழிக்கும் பாட்டு இருக்கு.
ஒரு நாடோடி பூங்காத்து சென்று படிக்கும் இது ஓடோடி ஊரெங்கும் தேன தெளிக்கும் நீ கேளு தாய் போல நெஞ்சை இது தாலாட்டும் நாள்தோறும் பாலாற்றில் உன்னை இது நீராட்டும் மன்னர் கிளியே ஒரு நாடோடி பூங்காத்து சென்று படிக்கும் இது ஓடோடி ஊரெங்கும் தேன தெளிக்கும். நாங்க சின்னாலப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. எங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு ஊர்ல எல்லாரும் உங்க கச்சேரி வைக்கணும்னு தான் ரொம்ப பிரியப்படுறாங்க. வர பங்குனி 1ஆம் தேதி திருவிழா. இந்தாங்க முன்பணம். என்ன தேதி? பங்குனி 1ங்க. பங்குனி. பெரிய நீயா சின்ன நீயா? தேனி எழுதுறா. இந்தாங்க. 52 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு யாகவ முனிவர். அதுக்கு உங்க கச்சேரி வேணும். யாகவ முனிவர் கூப்பிட்டா நான் வராமல இருக்க போறேன். நிச்சயமா வருவேன். இந்தாங்க. பணம்லாம் வேணாம். ஆமா, என்ன தேதி? டேய் சும்மாடா. ஐயா எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். நல்லதுங்க. சரிங்க. அப்ப நாங்க போயிட்டு வராங்க. சரிங்க. வரேங்க. வணக்கம். போயிட்டு. கொஞ்சம் இரியா. என் கண்ணே பற்றும் போல இருக்கிறாசா. இவ்ளோ பணத்துக்கும் புகழுக்கும் அந்த புள்ளதாயா காரணம். நம்ம உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த புள்ளைய மறக்கூடாதியா. கொடுங்கம்மா, நான் கொடுக்குறேன். டேய் குடுறா. எடுத்துங்க சார். தேங்க்யூ. இந்தாங்க சார். தேங்க்ஸ். இந்தாங்க சார். தேங்க்யூ. டேய் அந்த ஆடு அப்பதான் கத்திட்டு இருக்கு. என்னன்னு பாருடா. ஆடெல்லாம் டீ சாப்பிடாதுண்ணே. சரிண்ணே. டேய் கருப்பட்டி, ஆட்டு கொலை வடிச்சு போடுறா. ஏன் சார், நாட்டுப்புற பாடல்கள்னா முத்துவேல் தான் சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. இந்த கலையை கத்துக் கொடுத்தது யார் சார்? குயில் கூவறதுக்கு யாரும் கத்துக் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரிதான் இந்த நாட்டுப்புற பாடலும் யாரும் சொல்லி கொடுத்து வரதில்ல. அது இந்த கிராமத்து மக்களோட ரத்தத்துல ஓடுனது. உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? இயற்கையாவே எங்க அம்மா நல்லா பாடுவாங்க. நான் சின்ன பையனா இருக்கிறப்போ இந்த மாதிரி பாட்டு நிறைய பாடியிருக்காங்க, கேட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பம் தான் என்ன ஒரு பாடகனாச்சு. இவ்வளவு பேரும் புகழும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆடு மாதிரிலாம் தேவையா சார்? இது என்ன சார் கேள்வி? பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக பழசெல்லாம் மறக்க முடியுமா சார்? கரும்பு தோட்ட விவசாயி அவனுக்கு வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக அவன் தொழில் செய்யறதை விட்டுட்டா நமக்கெல்லாம் சக்கரை கிடைக்காது. நெல் விதிக்கிற விவசாயி அவனுக்கு வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக பயிர் செய்யறதை விட்டுட்டா நமக்கெல்லாம் அரிசி கிடைக்காது. அதனால எவ்வளவு வசதி வந்தாலும் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க பண்ணணும். அதுதான் அவனுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இவ்வளவு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அசத்திட்டீங்க சார், கடைசியா ஒரு கேள்வி. உங்களுக்கு அரசியல்ல குதிக்கிற நோக்கம் இருக்கா? ஆடு மேய்க்கிறப்போ ஆத்துல குதிச்சிருக்கேன், குளத்தை குதிச்சிருக்கேன். அரசியல்ல மட்டும் குதிச்சது இல்ல. ஏன்னா பழக்கம் இல்லாத இடத்துல குதிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா சார், மலையில இருந்து கூட குதிச்சிருவோம். ஆனா அரசியல்ல மட்டும் குதிக்க மாட்டோம். ஆமா கரெக்ட். ஆமா கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம் சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறோம். ராசா பயல எம்பிட்டு பேசி பேசி விட்டா. ஐயோ மறுபடியும் காது காது காது. அம்மா காது. என் மேல இருக்கிற ஆத்திரத்துல முது சொரியிற நேரம் இது இல்ல. நான் அவசரமா கச்சேரிக்கு போனேன். ஏய், அவசரமா போனதான் தந்தத்தை அதிக விலைக்கு விற்க முடியல. என்ன சொல்ற? தேக்கந்தோட்டம் ஃபாரஸ்ட்ல யானையை கொண்டுட்டு தந்தம் கடத்திக்கிட்டு போறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. நான் தந்தம் கடத்துறேனா? என்ன பழி வாங்கணும்னா நேரடியா மோதிப்பாரு. இப்படி சட்டத்துக்குள்ள பூந்துட்டு குள்ள நரித்தனம் பண்ணாத. ஏய், டோன்ட் வேஸ்ட் மை டைம். நரா மரியாதை பேசுறேன். இங்க என்ன தகராறு? நான் தந்தம் கடத்துறதா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பொறுப்புள்ள ஆபீசர் இப்படி பொறுமை இல்லாம நடந்து கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இவருக்கு தந்தம் கடத்த வேண்டிய அவசியம் இல்ல. கடத்துறவங்க எல்லாரும் அவசியத்தோட கடத்துறாங்க. என் கடமையை செய்ய விடுங்க. ராஸ்கல், என்ன வேணும்னு கேவலப்படுத்த பாக்குறியா? முத்துவேலு, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். உங்ககிட்ட தான் ஒண்ணு இல்லையே, அப்புறம் ஏன் ஆத்திரப்படுறீங்க? சார், நீங்க போய் சோதனை போடுங்க. தேங்க்யூ மேடம். கம் ஆன் சர்ச். எஸ் சார்.
கிடைச்சிருச்சு தந்தை கிடைச்சிருச்சு. டேய், என்னடா இது? ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது. தப்பு செஞ்சவன் ஒத்துக்கிட்டா காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஏய், எதுவா இருந்தாலும் மாமியார் வீட்டுல வந்து பேசிக்க. ஏய், அடடா. அவரை விட்டுருங்க, அவர் இதெல்லாம் செஞ்சுக்க மாட்டாரு. ஷோ. இதெல்லாம் இவரு செய்யறது இல்லம்மா, யானைகளா பார்த்து செய்யறது. அதனாலதான் இவ்வளவு பெருசா யோ. இருக்கு. ஏன் சார்? குட் மார்னிங் சார். ஏய், என்ன சாமர்த்தியம் அழைச்சிட்டு நினைச்சுக்காத. தர்மத்திய நியாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஓஹோ, கம்பிக்குள்ள வந்தவன தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவீங்களே. அன்னைக்கு என்ன பாட்டு பாடுன? ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா. ஜிங்கு. இப்ப அந்த பாட்டை உள்ள உட்காந்து பாடு. டேய், ரேஞ்சர்ங்கிறவன் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி. மோதன அசிங்கமாயிருவேன். கரெக்ட். நீ இந்த ஃபாரஸ்டுக்கு ரேஞ்சரா இருக்க வரைக்கும் தான் சிங்கம். நான் எப்பவுமே சிங்கம். மிஞ்சி மிஞ்சி போனா 6 மாசமா 1 வருஷமா என்ன அடைச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் டேய், ஏய் போடா. தலைவா, சொல்றதுதான் சொல்ல. ஒரு சந்தன மரத்தை புடுங்கதான் சொல்லப்படாதா? காஸ்ட்லி ஐட்டம் வேணும் இவனுக்கு, நல்லா வேணும். சார் இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். யோ, நீ வெட்டினது சாதாரண காட்டு மரம் இல்ல, தேக்கு மரம். அதெல்லாம் விட முடியாது. லேசா விட முடியாதுயா. என்ன சொல்லிடுற? ஓ ஓ, நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு. அவங்கள மன்னிச்சிடலாமா? போடு. டேய், இனிமே காட்டுல போய் மரம் வெட்டுறதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போகணும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப். யோ, இனிமே தேக்கு மரத்தை வெட்டினீங்க தொலைச்சு விடுவேன். சத்திர மரமா வெட்டுங்க. போங்க சார், அப்பதான் நமக்கு லஞ்சம் அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே சார், உங்க சம்சாரம். சம்சாரமா? எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகலையா? முக்கியமான சமாச்சாரம் சார். அப்படி சொல்லு. ஹலோ, சுந்தரம் பேசுறேன். நான் ராமன் ஐஏஎஸ் பேசுறேன். வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு? மிஸ்டர் சுந்தரம், அதிகாரத்துல இருக்கிற நாம கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். சொந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. யானை தந்த கடத்தனதை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முத்துவேலை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. சார், நான் சொல்றது கேளுங்க சார். அப்போ ஐம் சாரி சார். ஓகே சார். யோ, முதல்ல அந்த காட்டன் வெளியே அனுப்பியா? என்ன சார் சுத்த அநியாயமா இருக்கு. நாம கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது, மேல இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. இப்படியே போனா எதிர்காலத்துல யானை இருக்காது, யானை வாயில தந்தம் இருக்காது. என்ன எதிரியா? இட் இஸ் மை ஆர்டர். எப்படி நம்ம காக்கி சட்டையை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. மக்கள் சக்தி ஒண்ணு சேர்ந்தா மந்திரியே தூக்க முடியும். வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத. ஹலோ, யாரு? மந்திரியா? வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத. உட்காருங்க. முத்துவேலு, பணம் வந்துட்டா ஆசை அதிகமாயிடும் சொல்லுவாங்க. தந்தத்தை கடத்தி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. நீ என்ன சொல்ற? நல்ல பாடுற திறமை இருக்குன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றவாளியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. வாங்க. உனக்கே என் மேல சந்தேகம் வந்துருச்சுல்ல? எப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையோ உன்னோட வரதுல அர்த்தம் இல்ல. நான் வரேன். முத்துவேலு, என்ன பொம்பளைங்கிட்ட தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. டேய், முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ, ஆஃபா இல்ல ஃபுல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா
டேய் எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. டேய் எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. விவரம் செஞ்சு காமிக்கணும். ம். இப்படிதாங்க வெடிச்சது. பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம் இல்ல அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால எல்லாம் அது செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்தேன். காத்தடிச்சு கருத்து முட்டியாடா பாடுவா.